வெல்கம் பேக் டு தி another episode ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலான் இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க. அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இன்னைக்கு எபிசோடில் யமஹாவோட தி மோஸ்ட் வாண்டட் பைக் தான் நம்ம கூட இருக்கு. ஒரு நெய்யோ ரெட்ரோ பைக் வாங்கணும்னு நினச்சோம்னா இந்தியாவில் நிறைய பைக்ஸ் இருக்குது. அந்த கேட்டகரியில் யமஹா லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண பைக் தான் யமஹாவோட XSR 155. இந்த பைக் லான்ச் ஆனதுலேருந்தே இந்த பைக்குக்கு அதிகமான ஹைப் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஹைப்புக்குலாம் இந்த பைக் ஒர்த்தா இல்லை மித்தான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பைக்கோட ஓனரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹை ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ப்ரோ. உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. என்னோட பேர் ருத்ரன். நான் வந்து ஒரு யமஹா பிரியர்னு சொல்லலாம். யமஹா FZ வெர்ஷன் 2லேருந்து R15M அண்ட் இப்போ XSR. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ உங்களோட நேரத்தில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி ரிவ்யூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நியோ ரெட்ரோ பைக்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறையா இருக்கும்போது நீங்கள் ஏன் XSR சூஸ் பண்ணீங்க? ஒரு XSR ஃப்ரம் யமஹா உங்களுக்கு தெரியும். அண்ட் XSR ஏன் அப்படின்னா இன்ஜின் ரிலேபிளான இன்ஜின் ப்ரோ. அண்ட் லுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெட்ரோ லுக்கு வித் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் லைக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ABS இருக்குது, மெயினாக VVA இருக்குது. என் வண்டியை நான் ஒரு 60 கிலோ ஓட்டுறேன் அப்படின்னா ஒரு ஃபேமிலி பைக் மாதிரி ரிலாக்ஸ்டாக ஓட்டுறேன். அதுவே ஹைவே ஏறுறேன் ஒரு சர்டன் டியூரேஷனில் போகணும் அப்படின்னா VVA ஆக்டிவேட் பண்ணி ஓட்டினேன்னா எனக்கு ஒரு 250cc வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக சில 250cc வண்டி இருக்குது, 350cc வண்டி இருக்குது. ஆனால் ஒரு 155 100cc மாதிரியும் போகுது, 250cc மாதிரியும் போகுது. டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. அதனால தான் XSR. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 225ல ரோனின் இருக்கு, இதே கேட்டகரி பிரைஸ்ல. அண்ட் வந்து 350cc ஹண்டர் இருக்கு, தி மோஸ்ட் செல்லிங்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்ஸ் ரெண்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏன் XSR சூஸ் பண்ணீங்க ப்ரோ? நமக்கு இப்போ ஒரு வண்டி வருது அப்படின்னா ரோனினும் சரி ஹண்டரும் சரி அவங்களோட அந்த லைனப் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் தெரில. ஆனால் யமஹாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு FZ வெர்ஷன் 2 யூஸ் பண்ணியிருக்கேன், R15M யூஸ் பண்ணியிருக்கேன். R15 இருக்கிற அதே இன்ஜின் அதில் பில்டப் பண்ணியிருக்காங்க, சேம் டெல்டா பாக்ஸ். எனக்கு சேஃப்டி காம்ப்ரமைஸ் கிடையாது, பில்ட் குவாலிட்டி, சர்வீஸ் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் பார்க்குறப்போ ஐ வாஸ் பிளைண்ட்லி இன்டு XSR அண்ட் ஐ மேட் ரைட் சாய்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி நான் முன்னாடி வந்து FZ யூஸ் பண்ணேன், R15M யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யமஹா பைக்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வேறு பைக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வேறு பைக்னா அப்பாவோட ஷைன் ஒன்று இருந்துச்சு. அது வந்து பெர்ஃபெக்ட்லி நான் அந்த காலேஜ் லைசன்ஸ் வாங்குற டைமில் யூஸ் பண்ணது தான். லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வாங்கின மொதல் பைக்கு FZ வெர்ஷன் 2. அந்த வண்டி பார்த்திங்கன்னா பக்கா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் அந்த வண்டி. ஸோ அந்த கிக்கு இருக்கும் வண்டி ஓட்டுறப்ப, அந்த வயசுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம சேலரி வரும்போது ஒரு R15 வச்சு ஓட்டணுமேனு சொல்லி தான் R15M எடுத்தேன். R15Mல தான் எனக்கு இந்த VVA என்னடா இப்படி ஒரு கிக்கா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் தென் ஒன்ஸ் நம்ம வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட யூசேஜுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுக்குன்னு பார்க்குறப்போ R15M வந்து அவுட் ஆஃப் தட் லிமிட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த டைமில் XSR லான்ச் பண்ணானா இது போதும்டா சாமி, அந்த இன்ஜின் இங்கே இருக்குதானே, ஃபேமிலி கமிட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, யூசேஜ் கரெக்டாக இருக்குது. நான் அடிக்கடி லாங் ட்ரைவ் போவேன் ப்ரோ. ரீசெண்டாக கூட பாண்டிச்சேரி 2 டே ட்ரிப் மாதிரி போனேன். சாட்டர்டே மார்னிங் கிளம்புனேன், ஆஃப்டர்நூன் ரீச் ஆனேன், சண்டே ஈவினிங் கிளம்புனேன், நைட்டு வந்துட்டேன். ஒரே பைக்கு 1000 கிலோமீட்டர்ஸ் இன் 2 days. நெக்ஸ்ட் டே கம்பெனிக்கு போகிறேன், எப்பயும் போல் வருது வண்டி. உங்களுக்கு 2 நாள் முன்னாடி தான் வச்சு இழுத்துருக்கீங்க அப்படின்றப்ப இன்ஜினில் சவுண்ட் இல்லை. நான் புதுசாக வாங்கினப்போ எனக்கு வண்டியில் என்ன பீட் இருந்துச்சோ இன்ஜினில் அந்த பீட் இன்றைக்கும் இருக்குது ஆஃப்டர் 14,000 கிலோமீட்டர்ஸ். இதுதான் ப்ரோ யமஹா. இப்போ யமஹாவை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேறு பைக் போகணுன்ற காரணம் யமஹா கொடுக்கல. அண்ட் யமஹாவில் வந்து எனக்கு போக அவங்க ஒரு ஃபீச்சரை கொண்டு வரும்போது நமக்கு இந்தியன் ரோடுக்கு என்ன ஒரு பர்சனலாக எனக்கு என்ன வேணுன்றது எல்லாமே இதில் இருக்குது ப்ரோ. எஃபிஷியன்சி இருக்குது, சேஃப்டி இருக்குது, சர்வீஸ் காஸ்ட்டு கம்மி, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அதிகம். நீங்கள் பேர் தெரியாத ஊருக்கு போனால் கூட யமஹா ஷோரூம் எங்கே இருக்குது, சர்வீஸ் எங்கே இருக்குன்னு கூட நீங்கள் பார்த்துடலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அவன்ட்டே இருக்கும், மெயின்டெனன்ஸு கம்மி. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான வண்டி லோ மெயின்டெனன்ஸ்ன்றப்ப யமஹா தான் ப்ரோ. ஓகே. அது நானே நிறைய பேர்ட்ட சொல்லி நிறைய பேர் வாங்க வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ஐ பிலீவ் இன் யமஹா. ஓகே. ஒரு மாஸ் மார்க்கெட் பைக்குன்றனால உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யமஹாக்குள்ளேயே வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்ட் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து 14,000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன்றீங்க. அப்போ இந்த பைக்கை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஹைவேஸில் எவ்வளோ மைலேஜ்? இந்த 14,000 கிலோமீட்டரில் நான் ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் ஓட்டுறப்போ எனக்கு 48-50 தான் ஆவரேஜ். சிட்டிக்குள்ளே எனக்கு 48, ஹைவேஸில் 53.
ஏன் அப்படின்னா நம்ம அந்த லோ எண்ட் டார்க்னு ஒன்று சொல்லுவாங்க, ப்ளஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணி குறைப்போம்ல. எனக்கு அந்த ஸ்லிப்பர் கிளச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லோ எண்ட் டார்க்கில் எனக்கு வைப்ரேஷன் கிடையாது. அடுத்த நிமிஷமே ஹைவேல ஏறுறோம், நல்லா திருகுறோம் அப்படின்னாலுமே விவிஏ கிக்லேயுமே எனக்கு ஒரு ஸ்டேபிள் ஆர்பிஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஈவன் ஆஃப்டர் 14,000 கிலோமீட்டர்ஸ் எனக்கு இன்னுமே ஆவரேஜ் 50 காமிக்குது ப்ரோ. ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நம்ம வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் இது. ஸோ இதில் இவ்வளோ பெரிய மைலேஜ் ஃபிகர்ன்றது தான் வந்து யமகாவோட சக்ஸஸாக நாங்களும் பார்க்குறோம். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மைலேஜ்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் பைக்கில் இருக்கக்கூடிய மைலேஜ். கண்டிப்பாக ப்ரோ. அதுவும் நான் இருக்கிற வெயிட்டுக்கு தான் வருது. நான் கொஞ்சம் வெயிட் குறைச்சேன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் கூட எக்ஸஸார் வாங்கின சில பேர்கிட்ட 55 ஆவரேஜ் உறுதியாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி மீ அபவுட் டெல்லிங் ஏ மைலேஜ். என் கூட எக்ஸஸார் புக் பண்ணி வாங்கினவங்களும் சொல்கிறது மைலேஜ் தான். ஏன்னா இந்த இன்ஜின் இதோட காம்படிட்டர்ஸ் வந்து நம்ம ஹண்டராக இருக்கட்டும், ரோனினா இருக்கட்டும், இதெல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாத மைலேஜ் அந்த பைக்ஸ்க்கு. ஸோ ஹண்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 30 to 35 கண்டிப்பாக தான் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மைலேஜ் ஃபிகர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் ப்ரோ. ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம், திடீர்னு நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் யமஹாவை எடுத்துகிட்டு போகலாம். நான் இன்ஜின் ஆயில் மாற்றணும், எனக்கு செயின் லூப் அடிக்கணும், காற்று இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வண்டி நீங்கள் ஓட்டுனீங்க வைங்க, அது 6 மணிக்கு செட் ஆயிரும். எல்லாம் செட் ஆகிடும். நான் வந்து நிறைய வாட்டி அப்படி போயிருக்கேன். காற்று செக் பண்ணால் முட்டமே, இன்ஜின் ஆயில் மாற்றா முட்டமே, அது அடுத்து ஒரு 500 கிலோமீட்டர் அது பாட்டுக்கு ஓடுது, மைலேஜ் கொடுக்குது. நீங்கள் வண்டி எனக்கு இந்த போயிட்டு வரணும்டா இப்போ வேணும்னாலுமே வண்டி இருக்குது ப்ரோ யமஹாவில். மற்ற வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மற்ற காம்படிட்டிவ் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களோட இன்ஜின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆயில் கரெக்டாக மாற்றணும், அவங்களோட பிரேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி பிரேக் பேட் மாற்றணும். நான் பிரேக் பேடுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2 டயருமே 14,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இன்னும் எனக்கு 25% ஆஃப் பிரேக் இருக்குது. ஓ சூப்பர். கம்பெனியில் இப்போ தான் சர்வீஸ் எடுத்தேன், இன்னும் நீங்கள் 2,000 கிலோமீட்டர் ஓட்டலான்றாங்க. ஓகே. 5th சர்வீஸுக்கு தான் நான் மாற்றுற மாதிரி இருக்குது. இது வேறு எந்த பிராண்டில் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது, அவங்க கொடுக்குற தரம்னு ஒன்று இருக்குது ப்ரோ. அதுதான் ப்ரோ யமஹா. ஓகே ஓகே. பொதுவாக பைக்ஸ் வாங்குறோம்னா வந்து நிறையா வேரியன்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறதுனே நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் யமஹா எக்ஸஸ்ஆரில் வந்து அப்படி நமக்கு ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஆமாம், ஒரே வேரியண்ட் தான். பட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு மட்டும் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கீங்க, இதுதான் வந்து என்ட்ரி லெவல்னு நினைக்கிறேன் ப்ளூ கலரு. உங்களுக்கு ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்துச்சு? இது வந்து எனக்கு 187 வந்துச்சு பிரதர். 187ன்றது இந்த ஒரு இன்ஜினுக்கு, இந்த ஒரு குவாலிட்டிக்கு, இந்த ஒரு எஃபிஷியன்சிக்கு எனக்கு ரொம்ப வேல்யூ ஃபார் மணின்னு தெரிஞ்சு. அண்ட் நான் வண்டி வாங்கினது வந்து லான்ச் அப்பே வாங்கிட்டேன். ஏன்னா அலையந்திரனில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஐ வாஸ் த ஃபஸ்ட்டு புக். அப்போவே சொல்லிட்டாங்க நீங்கள் இல்லை. நான் நினச்சேன் நான் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணேன், நீங்களே முன்னாடி ஒரு புக்கிங் வந்துச்சு. அப்போ ஓகே ப்ளூ கலரு எனக்கு பிடிக்கும். பர்சனலாகவே சின்ன வயசுல எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ஸோ ப்ளூ வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எல்லா கலருமே ஒரே ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கலருக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க போல். எனிஹவ் இதுக்கோட காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு பார்க்குறப்ப இது எனக்கு ரொம்ப வேல்யூ ஃபார் மணின்னு தான் தெரியுது. அண்ட் மணிக்கு இதெல்லாம் ஒர்த்தான்றது நீங்கள் ஓட்டும்போதே தெரிஞ்சிடும் பிரதர். இப்போ இந்த வண்டி நான் உட்காந்து ஓட்டுறேன், ஒரு ரோடு ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இல்லை என்கிட்ட பலர் இது யமஹாவில் போட்ட வண்டியா, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு யாருக்கும் அவ்வளோ தெரில. ஏன்னா யமஹாமே பெருசாக ப்ரொமோஷன் பண்ணாங்களா அப்படின்னா எனக்கு தெரில. அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா யமஹாவில் இப்படி ஒரு வண்டியான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இவ்வளோ லைட் வெயிட்டாக இவ்வளோ அப்ரேட்டாக பொசிஷனா அப்படின்னு. இன்ஜின் புதுசான்னு கேட்டாங்க. இல்லைங்க, இன்ஜின் வந்து R14 அதே இன்ஜின் தான், உங்களுக்கு அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஓட்டி பார்த்தேன், எனக்கெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னு. அப்போ ஓட்டி பார்த்த எல்லாருமே வாங்குற மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். ஸோ உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன பைக்ஸ்லாம் வாங்கலான்னு இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் இந்த பைக்குக்கு போனீங்க? ஓகே ப்ரோ, என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இப்போயுமே ஒரு பெரிய பைக் அப்படின்னா 1000 RR BMW. அது என்றைக்குமே மேலே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணி வாங்கணுன்றது அது ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஹிமாலயன் 411 இருந்துச்சு. இப்போ ஸ்க்ராம் 411 இருக்குது. அது வந்து நமக்கு எப்போ அப்படின்னா ஒரு அட்வென்ச்சராக மட்டும் போகிற மாதிரி இருக்கிறப்ப தான் யூஸ் ஆகுமோன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. சரி யமஹா யூஸ் பண்ணுறோம், யமஹாவில் எதுவும் அட்வென்ச்சர் மாதிரி வருமானு பார்த்தேன், இல்லை. ப்ளஸ் XSR வந்து எனக்கு அந்த நம்ம சர்ஃப் பண்ணுவோம்ல கூகுளில், அப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாடலாக இருந்துச்சு. XSR 900 வரைக்கும் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு மாடல் இருக்குது, ஏன்னா இன்னும் இந்தியாவுக்கு வரலன்றப்ப FZX இருந்துச்சு. FZX-ஆ நம்மளும் FZ யூஸ் பண்ணோமேன்னு யோசிக்கிறப்ப சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு டு பி லான்ச் அப்படின்னு பார்த்தா XSR. ஓகே, XSR வருதுரா அப்படின்றப்ப சேம் ஸ்பெக்கு, சேம் டெல்டா பாக்ஸு, சேம் இன்ஜினு, பொசிஷன் மட்டும் வேறு. அப்போ வந்து அவங்க இந்த இன்ஜின் பீட் மட்டும் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு பார்க்குறப்ப தான் நம்ம 900 இருக்கும் XSR 900 அதோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அது அப்படியே 155க்கு நானே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
லான்ச் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஓகே இதுவும் நமக்கு ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் கொடுக்கும், நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நான் அதே மாதிரி தேக்கடி, மூணார், கொடைக்கானல், மேகமலை, அதுக்கப்புறம் சிறுமலை, அப்புறம் இங்கிட்ட புல்லவலி ஃபால்ஸு, கொஞ்சம் ஆஃப் ரோட் ரோடு மாதிரியும் இருக்கும். அங்கே ஓட்டும் போதுமே எனக்கு அந்த ஒரு அட்வென்ச்சர் பைக் இதுக்கு மேலே வேணுமா, இதே போதுண்டான்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு பிரதர். ஸோ பொதுவாக நம்ம பைக்ஸில் எதிர்பார்க்குறது வந்து லாங் ரைடோ இல்லை சிட்டி ரைடோ, ரைடரோட கம்ஃபர்ட் தான் நம்ம வந்து பெருசாக எல்லா பைக்ஸ்லையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பைக்கில் ரைடர் கம்ஃபர்ட் எந்த அளவில் இருக்குது? அதுக்கு நான் உட்காந்தே காமிக்கிறேன் ப்ரோ உங்களுக்கு. இனிமேல் உங்களுக்கு நிமிர்ந்து தான் பார்க்குறேன். கரெக்டாக ஓட்டுறப்ப அதே மாதிரி நிமிர்ந்து தான் பார்க்குறேன். ஸ்பீடு பிரேக் வருது இல்லை ஹைவேஸ் போகிறேனாலுமே ஸ்பீடு பிரேக்கில் இப்படி இவ்வளோதான், அந்த இடத்துலையுமே அப்ரேட்டாக தான் பார்க்குறேன். சில வண்டியில் வந்து இப்படி உட்கார மாதிரி இருக்கும், சில இதில் நம்ம ஆர்வம் இப்படி உட்கார மாதிரி இருக்கும். இதில் வந்து எனக்கு அப்ரைட்டாக இருக்கேன், லெக்கு கீழே வரைக்கும் போகுது, இந்த லெக் ரெண்டுமே வைக்கிறேன் அப்பயும் கீழே வரைக்கும் போகுது. ஒரு ஸ்பீடு பிரேக் வருது இப்படி ஏறி இறங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உட்காடுறீங்க வண்டி அதுவாக ஏறி இறங்குது, அவ்வளோதான். ஹைவேஸ் போகிறேன் ரொம்ப நேரமாக ஒரே பொசிஷனில் ஓட்டுறேனாலுமே இப்படி இருக்கேன், இப்படி நிமிர போகிறேன், அவ்வளோதான். எனக்கு இந்த ஹேண்ட் சில பேர் இந்த இடத்துல வலிக்குன்னுவாங்க, எனக்கு அது வலிக்கலை. ஆமாம், நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ நானுமே ரைட் பண்ணும்போது எனக்கு இந்த இடம் பெயின் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அந்த பெயின் எதுவும் வந்து? நான் இப்போ பாருங்களேன், ஹோல் பண்ணுறது இப்படி தான் பண்ணுறேன். இது ட்விஸ்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை இல்லை அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. நான் இப்படி தான் வைக்கிறேன். ஓகே சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி யாராச்சும் கொடுத்து உட்காந்தா தான் அது வலிக்கும். இப்படி உட்கார்றதுக்கு டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த தம்பு இந்த இடத்துல வந்து ப்ரெஷரே இருக்காது. அண்ட் நம்ம ஒரு ஒத்த கை பொதுவாக நம்ம லாங் ரைட் போகிறப்பல இந்த ஒத்த கை இப்படி தூக்குவோம். அப்போ நான் இப்படி வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், அப்ரைட்டாக இருக்கேன், அப்பயும் இப்படியே தான் போகிறேன், வண்டி ஸ்டேபிளாக போகுது. ஸோ எனக்கு அந்த சிட்டி ரைடுக்கும் சரி, ஹைவே ரைடுக்கும் சரி, பம்பி ரோட்ஸுக்கும் சரி, என்னோட பொசிஷன் அப்ரைட்டாக இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. பிரேக்கிங் பண்ணுறப்பயுமே நார்மலாக ஜர்க் ஆகும் பார்த்துருக்கீங்களா, எனக்கு அந்த மாதிரியும் இல்லை. ஏன்னா இந்த சீட்டில் வந்து நமக்கு அந்த ஸ்டைப்பாக கொடுத்துருக்காங்க, அது வந்து எனக்கு கரெக்டாக க்ரிப்பாக இருந்துக்கிறது. சில பேர் ஹார்டாக இருக்குது ஃபீல் பண்ணிங்களான்னு கேட்டாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் அவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. இப்போ ஒரு 2 பேர் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் லேக் ஆகும் வண்டி. மற்றபடி பிரேக் அடிக்கிறதுக்கு, லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்னா இது எனக்கு தாராளமாக இருக்குது பிரதர். உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா FZ வெர்ஷன் 2 நான் இப்படி தான் உட்காந்து ஓட்டினேன். R1FIக்கு அப்புறம் திரும்ப ஒரு வண்டியில் நான் ஃபீல் பண்ணுறேன்னா அது இந்த XSRல மட்டும்தான். ஓகே, அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட கம்ஃபர்ட்டை சொல்லிட்டீங்க. இந்த பைக்கோட பில்லியன் கம்ஃபர்ட், இப்போ நீங்கள் வந்து லாங்லாம் போயிருக்கீங்க, ஸோ லாங்கில் பில்லியனோட போயிருக்கீங்களா, அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க? அதுக்கு வரேன் ப்ரோ. நான் மோஸ்ட்லி சிங்கிள் ரைடு, சோலோ ரைடு தான் போவேன்னா, எப்பயாச்சும் பில்லியன் கூப்பிட்டு போவேன். அவங்களுக்கு என்னன்னா இங்கே உட்காடுறாங்க, இந்த கால் வைக்கிறது வந்து கொஞ்சம் லோயராக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப மடக்கி உட்காராம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார மாதிரி இருந்திருக்கலாம், அது ஒன்று. ஆனால் நம்ம வந்து பில்லியன் கூப்பிட்டு போகிறப்ப ஷார்ட் ரைடு போகிறோம் அப்படின்றப்ப அது பெருசாக தெரிஞ்சதில்லை. ப்ளஸ் அம்மா உட்காருவாங்க, அவங்க அந்த ஒன் சைடாக உட்கார்றப்ப இங்கிட்டு கரெக்டாக இருக்குது, இந்த ஒரு கம்பி மட்டும் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். இதை நமக்கு ஷோரூம்லேயே போட்டு கொடுத்துட்றாங்க பிரதர், ஸோ அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து சேம் வந்து R15 அந்த பிளாட்ஃபார்மில் உருவான டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமில். ஸோ எம்டிலையுமே சரி, R15லையுமே சரி, நமக்கு வந்து பில்லியன் கம்ஃபர்ட்டே பெருசாக இருக்காது. ஸோ அதில் மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து மேனேஜபிளாக இருக்கா, இல்லை ஸ்டில் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கா? அதாவது பிரதர், இப்போ நம்ம எப்படி உட்காடுறோம், இதில் சில பேர் வந்து ரைடரை பிடிச்சி உட்காந்துருப்பாங்க, அப்படி உட்காடுறப்ப 2 பேருக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே ரைடர் இவ்வளோ தூரம் உட்காடுறேன்னா அவங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குல்ல. நான் பர்சனலாக சொல்லி, நான் என் ஃப்ரெண்டு சொல்லி உட்கார சொன்னது, இவ்வளோ இடம் இருக்குது, இந்த கம்பி போட்டதுனால நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிறான். ஸோ அப்போ இந்த கம்பி போட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது கரெக்டு, இது போட்டதுக்கப்புறம் அந்த ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரான், சாஞ்சுக்கிறான். யமஹாவுமே கொஞ்சம் இதுக்கு ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரலாம். ஒரு ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரோனின், ஹண்டரு, சிமிலர் பிளாட்ஃபார்முக்கு பைக்ஸ் எல்லாமே அக்சசரிஸில் கொண்டு வராங்க. அக்சசரியில் வந்து பேக் சப்போர்ட் இருக்கும். இங்கே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, அது மட்டும்தான். மற்றபடி லேடிஸ் ஒன் சைடாக உட்காரதா இருக்கட்டும், சில பேர் இந்த டபுள் சீட் உட்காரும், அவங்களுக்குலாம் இது கரெக்டாக யூஸாக இருக்கிறதுனால கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் சாஞ்சுருவோமா விழுந்துருவோமான்னு ஒரு பயம் இருக்கும். மற்றபடி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்லாம் கிடையாது பிரதர். யமஹா வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டுனாலே ரிலையபிலிட்டி சொல்லிக்கவே தேவையில்லை. அவங்களோட NVH-லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த NVH இந்த பைக்கில் எப்படி இருக்குது? இங்கே வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும் 6 கியர் பாக்ஸ், அடுத்தடுத்த கியர் போக போக ஸ்மூத்னஸ் அவ்வளோ பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிக்கு இருந்துச்சு. ஒன்ஸ் நான் ஹைவேஸ் போகிறப்ப நம்ம கண்டிப்பாக ஒரு 80 அந்த மாதிரி மேலே போவோம். நான் சிட்டி ரைடுக்குள்ளே 60க்கு மேலே போக மாட்டேன். ஸோ 60 வரைக்கும் 6th கியரில் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு டிராஃபிக்கில் ரெண்டு சடனாக பிக்கப் ஆகிறப்பையும் எனக்கு அந்த
நாய்ஸ் வைப்ரேஷன் அது எதுவுமே இருந்ததில்லை. ஒன்ஸ் இந்த 7000 RPM மேலே விவே ஆக்டிவேட் ஆகும் பார்த்துருக்கீங்களா? இந்த விவேக்கு முன்னாடியும் விவேக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் இந்த 6500 RPM to 7000 RPMக்குள்ளே மட்டும் ஒரு வைப்ரேஷன் வரும் பிரதர். அந்த வைப்ரேஷன் அப்போ இன்ஜின் நாய்ஸும் கொஞ்சம் வரும். மற்றபடி ஒன்ஸ் விவே கிக் பண்ணிட்டோன்னு வைங்களேன், திரும்ப உங்களுக்கு பழையபடி ஸ்மூத்னஸும் சவுண்டே இல்லாமல் ஒரு பாக்கெட் ராக்கெட் மாதிரி போகும் பிரதர். ஒரு 120 வரைக்கும் நீங்கள் போனாலுமே உங்களுக்கு இந்த சைடு மிரரில் வைப்ரேட் ஆகும் தெரியுமா? மற்ற பிராண்டில் வைப்ரேட் ஆகும். இல்லை அந்த வைப்ரேஷன் இல்லாமல் வண்டி ஸ்டேபிளாக அந்த ஸ்பீடில் போகிறீங்கன்ற மாதிரியே இருக்காது. நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு க்ளவ் போட்டுட்டு நமக்கு எந்த ஃபீல்னஸுமே இருக்காது. ஆனால் சோலோவாக போகிறப்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பில்லியன் இருக்காங்க, பில்லியனை வச்சுட்டு நம்ம சிட்டி ரைடு போகிறோம், ஹைவே போகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் லேக் இருக்கும். அப்போ கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது, இன்ஜின் கொஞ்சம் சவுண்டு வரும், கொஞ்சம் ஹார்ஷ்னஸ் ஃபீல் ஆகும். அதாவது 120க்கு மேலே போகும்போது ஆமாம், அந்த விவிஐ ஆக்டிவேட் ஆகிறத கொஞ்சம் ஒரு 1000 RPM அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி விவிஎன் அந்த காமிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம அந்த ஃபீல் வரும்போதே நம்மளே விவி ஆக்டிவேட் பண்ணிடுவோம்டா அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிடுவோம். ஓகே, டாட்டில் கொடுத்து நம்ம ஏற்றிடுவோம். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, விவி ஆக்டிவேட் பண்ணாலுமே பின்னாடி பில்லியன் இருந்தாங்கன்னா அப்போ கொஞ்சம் அந்த ஹார்ஷ்னஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா யமஹா வந்து அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஒரு பில்லியனோட போகிறப்பையும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி. அவங்க மோஸ்ட்லி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுமே சிங்கிள் ரைடாக போகிற மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க. நம்மளும் அதை பார்த்து வாங்கிடுவோம். ஆமாம். ஒன்ஸ் ஃபேமிலி இப்போ இது வர்றபோது, ஃபேமிலியாக வரும்போது நம்ம ஒரு எக்கனாமிக் ஸ்பீடில் தான் ஓட்டுவோம். அப்போ ஒன்றும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட வாடா இன்றைக்கி வேகமாக போகும்டா, கடை 3 கிலோ போகலாம்டான்றப்ப அந்த ஹார்னஸ் தெரியும். ஸோ யமஹாவில் ஒரு பியூட்டி என்னென்னா, அவங்க ப்ரைஸர் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் இன்றைக்கி மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் எல்லாமே லோட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். ஸோ இந்த பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த இடத்துல ப்ரோ என்னோட FZ வெர்ஷன் 2 வந்து உள்ளே கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஏபிஎஸ் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, ரியர் டிஸ்க்கு கிடையாது. அங்கே கட் பண்ணிட்டு அப்படி இங்கே எக்ஸசர் வந்தோன்னு வைங்களேன், இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, வச்சு டியூவல் சேனல். ஸோ ரெண்டாவது இதில் வந்து டிஎஃப்டி கொடுக்கல அவங்க. ஆமாம், ஒரு நெகட்டிவ் எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். நீங்கள் வந்து இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஆக்சுவலி ரொம்ப லோவாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது போதுமானதாக இருக்கா ரீட் அவுட்ஸ்? எஸ் பிரதர், நான் அங்கே வரேன். ஏன்னா இப்போ முன்னாடி வந்து அனலாக் தான் இருந்துச்சு. அப்போ என்னன்னா மேலே போகுது கீழே வருதுன்றது ஸ்பீடு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஊற்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்படி தான் போய் கீழே விழுந்தேன் பழைய R15M. ஓகே ஓகே. ஏன்னா பெரிய டிஸ்பிளேவா, கலர்ஃபுல் டிஸ்பிளே, உங்களுக்கு ஸ்பீடு, டைமு, மைலேஜு, RPM எல்லாமே ஒரே இதில் காமிக்கிறப்போ கீழே பார்க்க மேலே பார்க்க அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இது வாங்கினப்போ ரவுண்டாக இருக்குது, நடுவில் ஸ்பீடு, கீழே மைலேஜ், அவ்வளோதான், மேலே RPM. ஒரு வாட்டி 13 பார்த்து நின்றுடலாம். எனக்கு அது ரொம்ப சேஃபாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் நெகட்டிவ் ஃபீல் பண்ணுறப்ப தெரிலடா, சரி விட்டு நம்ம நிப்பறப்ப பார்த்துக்கலாம்டான்ட்டு அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறேன். ஸோ பைக்கை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்குவாங்க நிறைய பேர். அப்போ வந்து நிறைய பேர் நைட்டில் ட்ரைவ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஹெட்லைட் விசிபிலிட்டி யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு எக்ஸஸாரில் எப்படி இருக்குது? அந்த வகையில் எக்ஸஸார் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் பிரதர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நானும் பகலாக தான் ஓட்டி பார்த்தேன். பரவாயில்ல, ஹெட்லைட் ரவுண்டாக இருக்குது, நல்லா த்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். வண்டி வாங்கிட்டு நம்ம ஒரு ரைடு போவோம் அப்படின்னு சொல்லி தனியாக தான் போவோம், யாரும் இல்லாத இடத்துக்காக போய் ஓட்டி பார்ப்போம். அப்போ நல்லா பிரைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் மெயின் ரோடு இல்லை கொஞ்சம் க்ரௌடான ஏரியா வந்தோன்னா மற்ற வண்டி லைட்டு தான் தெரியுதுன்னு தவிர இந்த எல்இடி செட்டப் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிரைட்னஸாக தெரியல எனக்கு. ஆனால் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, எல்இடி டைலைட் கொடுத்துருக்காங்க, அது நல்லா பிரைட்டாக இருக்குது. பட் ஒரு மிட் நைட் போகிறோம், ஒரு ஹில்ஸில் ஃபாக் இருக்கிற இடத்துல போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த த்ரோ கண்டிப்பாக பத்தலை. ஸோ ஹைவேஸில் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஹைவேஸில் வந்து பிரதர் எனக்கு நல்ல லாங் இருக்குது, இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் அலோவ் பண்ண ஸ்டாண்டர்டில் தான் இந்த லூமன் இருக்கும், ஸோ அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகே. அதனால நான் கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்கி மாட்டிக்கிட்டேன். லைட்ஸ் போட்டுக்கிட்டீங்க? ஆமாம். அதுவும் நம்ம வந்து இப்போ நம்மளே போகிறப்ப ஆப்போசிட்டில் எவனாச்சும் போட்டு வந்தானா கடுப்பாகும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஹெட்லைட்டுக்கு கீழே இருக்கிற லெவலில் மாட்டிட்டு அதுவுமே கொஞ்சம் கீழே தில்ட் பண்ணுற மாதிரி, ரோடு மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. அதுவுமே நமக்கு இந்த எல்லோ கலரில் வரும், அதனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. எனக்கு அந்த பழைய ஹாலோஜன் மிஸ் ஆகுது பிரதர். அது நல்லா உங்களுக்கு த்ரோ இருக்கும். ஏதாச்சும் பள்ளம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பள்ளத்தோட நிழல் அப்படியே தெரியும். இந்த ஒயிட் லைட்டில் எனக்கு அது மிஸ் ஆகுது. ஓகே. இப்போ எல்இடிஸ்லாம் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு சைடு வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக. சரி, அடுத்து வந்து இந்த பைக்கை பற்றின நிறைய நல்ல விஷயங்கள் பேசிட்டோம், கெட்ட விஷயங்கள் பேசலாம், டிஸ்அட்வான்டேஜஸ். கண்டிப்பாக. ஸோ இந்த பைக்கில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸாக நினைக்கிற விஷயங்கள்லாம் என்ன? ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸ் வந்து ப்ரெடிக்டபிள் கிடையாது. டக்குன்னு ஒரு மேடு பல்ல வரும், அப்போ ஃப்ரண்ட்டில் விட்டு எடுக்கிறதுக்குள்ளே பேக் டயர் வந்துடும், டம்முன்னு உட்கார மாதிரி இருக்கும். அது ஒன்று.
ரெண்டாவது யாராச்சும் பில்லியனை கூட்டு போகிறேன்னா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 25% ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. லேக் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லேக் பவர் டு வெயிட் ரேஷியோன்றது டிஃபர் ஆகுது. அது கண்டிப்பாக டிஃபர் ஆகுது. ஒரு ஆளாக ஓட்டுறப்ப நம்ம எதிர்பார்க்குற அதே பெர்ஃபார்மன்ஸை 2 பேரும் வச்சு ஓட்டுறப்ப எதிர்பார்க்க முடியாது. அதனால அது கொஞ்சம் இதாகும் பிரதர். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, இங்கே டெயில் லைட் வந்து ஃபைபர் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருது. நம்ம வண்டி சவுண்டே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறத நம்ம மென்டாலிட்டியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்பீடில் போகிறப்ப வண்டியே சைலண்ட்டாக இருந்துட்டு டெயில் லைட்டில் மட்டும் கொஞ்சம் நாய்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில. ஆக்சுவலி வந்து இந்த பைக் பில்ட் எல்லாமே பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதில் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கா? பைக் வந்து பிளாஸ்டிக்காக சேஃப்டி இல்லாமல் ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? அது வந்து பிரதர் பைக் வந்து எனக்கு இது ஃபுல்லாக ஃபைபருன்றப்போ ஒன்று கிளாஸியாகவே இருக்கும். நமக்கு இந்த பிபிஎஃப் செராமிக் கோட்டிங்கு அது எதுவுமே இதில் தேவைப்படாது. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு இடத்துல அடி ஆகுது, ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு இப்போ இந்த மட்காட் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இந்த 2 பார்ட்டும் அப்படியே இருக்கும். மட்காடை மட்டும் தான் நான் மாற்ற போகிறேன். ஃபைபர்னால உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். காஸ்ட் வந்து கம்மியாகவும் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பெட்ரோல் டேங்க் எடுத்தோம்னா இது 3 பார்ட்டாக வரும்னு சொன்னாங்க என்கிட்ட. 1 2 3. இங்கே எனக்கு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா இதை மட்டும் நான் மாற்றிக்கலாம். மற்ற இடத்துல மெட்டலில் போடுறப்ப ஃபுல் டேங்காக போடுவான். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கோங்க, ஃபுல் டேங்காக போடுவான். அது பெயிண்டிங் செலவு இருக்குது, டிங்கரிங் செலவு இருக்குது. இங்கே அதில் காவாசி செலவு தான் அதில் செலவாகும். வண்டியை ரொம்ப லைட் வெயிட் ஆக்குறதே இந்த ஃபைபர் பார்ட்ஸ் தான். ஓகே. ஆமாம், உங்களுக்கு வந்து இவ்வளோ மைலேஜ் கொடுக்கறதுக்கு காரணமும் வண்டி வெயிட் கம்மியாக இருக்கனால தான். ஃபைபராக கொடுத்தனால தான் இவ்வளோ வெயிட் கம்மியாக கொடுக்க முடியாது. ஒன்லி 137 கிலோ தான் பைக்கோட வெயிட். அதனால எனக்கு நீங்கள் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் வண்டி, ஃபைபர் வண்டின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறப்போ எனக்கு அதுதானே அட்வான்டேஜே அப்படின்றத நான் சிரிச்சுட்டு போயிடுவேன் நான். ஸோ எனக்கு அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தெரியலை. ப்ளஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ இந்த ப்ளூ கலர் நான் எடுத்திருக்கேன்னா, இதை எடுத்து இப்போ ஒரு 8 மாதம் ஆகுது, 14,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்பயும் பாருங்க ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனாக எனக்கு பார்க்குறப்ப ஒரு வாட்டர் வாஷ் அடிச்சா அப்படியே புதுசாகிடும். அவ்வளோதான். அந்த ஒரு ஃபேர்னஸே இருக்காது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா வந்து பில்லியன் கம்ஃபோர்ட் தான். ஸோ இந்த பைக்கை வந்து எனது நண்பர் ஒருத்தர் வச்சுருக்காரு. ஸோ அவர் கூட நானும் லாங் டிரைவ் போயிருக்கப்போ எனக்கு வந்து டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருந்தது அதுதான் பில்லியன். ஓகே. ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எனக்கு பெருசாக நீங்கள் சொன்ன மாதிரி தெரியல. பட் லாங்கில் போகும்போது என்னால் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே உட்காரவே முடியல. புரியுது. நான் ஒரு பிள்ளைனை உட்காந்து போகிறப்ப நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அது வந்து இந்த உங்கள் பைக்கில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதுதான் அப்புறம் இந்த பைக்கில் ரைடருக்கு ஒரு பொசிஷனாகவும் பிள்ளைங்களுக்கு ஒரு பொசிஷனாகவும் இருக்குது. மற்ற பிராண்டு மற்ற இதில் எடுத்திங்கன்னா அவன் ஒரே பொசிஷனாக வச்சுருப்பான். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியும் அவங்களுக்கு. இங்கே நான் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பில்லியனுக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி they will ask for many pit stop. இப்போ நான் ஒரு 200 கிலோமீட்டர் நிற்காம ஓட்டலான்டா நான் இருந்தால் என்னோட பொசிஷனுக்கு அது கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தாண்டினாலே நிப்பாட்டுப்பா கால் பிடிச்சிக்கிச்சு, நிப்பாட்டுப்பா கால் மரத்து போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே ஓகே நம்ம இப்போ தனியாகவே போயிட்டு வந்துடலான்னு ஃபீல் பண்ண வைக்கும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு இந்த பின்னாடி இந்த கிரிப்புன்றது எதுவுமே இல்லை. நம்ம அடிஷ்னலாக வாங்கி போட்டால் தான் உண்டு. அது நமக்கு டீலர்ஷிப்லேயே பண்ணி தராங்க. இருந்தாலும் டீலர்ஷிப்ல இருக்குது அவ்வளோ அட்ராக்டிவா இல்லை. அதுதான் இல்லை. ஏன்னா நமக்கு இப்போ ஹேண்டில் பாராக இருக்கட்டும் இல்லை ஃபோக்ஸாக இருக்கட்டும் வண்டியோட வண்டியாக தெரியும். அது நம்ம மாற்றோன்னு வைங்களேன் தனியாக தெரியும். இதோட தனியாக தெரியுது, நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது, நம்ம வண்டி மாதிரி ஒரு ஃபினிஷோட இல்லைன்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணி ஆகணும். யமஹால இந்த பைக்ல இருக்க கம்ஃபர்ட் கூட மற்ற பைக்ஸ்ல இருக்காது. R15 நம்ம எதிர்பார்க்க முடியாது. R15 நான் சொல்றேன், நான் யூஸ் பண்ணதுனால சொல்றேன். R15 என்னடா மாப்பிள்ள இப்படி திரும்ப நான் மேலே இருப்பான். ஆனா அந்த இடத்துல ஒரு ஒரு கன்வீனியன்ஸ் என்ன சொல்லலாம்னா, மச்சான் டிராஃபிக் எப்படிரா எத்தி பார்த்துட்டு இன்னும் இருக்குடா மெதுவாகவே போடாது அப்படி அது ஒன்று மட்டும் தான் தவிர R15 அவன் பின்னாடி சாய்வானா வண்டியே பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து சீட் ஒரே லெவலில் இருக்கிறதுனால 2 பேரும் ஒரே ஹைட்ல உட்கார்றப்போ நம்ம எப்படி சாயிறோமோ அப்படிதான் அவங்களும் சாய்வாங்க. வண்டி ரன்னிங்ல ஒரு ஆள் நம்ம நல்லா இருந்துட்டு ஒரு ஆள் லீனானா எப்படி இருக்குமோ அதெல்லாமே இதில் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. R15 அது மேஜரா இருக்கு. எம்டி எடுத்துக்கிற போது அந்த ரியர் சீட் வந்து அப்படியே கொஞ்சம் குறுங்குறப்ப அவங்களுக்கு வந்து அந்த இப்படி சாயறாங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்சிடுற மாதிரியே இருக்கும். இதில் அது இருக்காது. ஏன்னா இந்த சீட் வந்து கடைசி வரைக்கும் ரெக்டாங்கிளாக வந்து தான் வளையுது. ஸோ அதை ஓவர் கம் அது ரெண்டும் பார்க்குறப்ப எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபார் பெட்டர் than 2 other bikes in the same market. இந்த சேம் கேட்டகரி ஆஃப் Yamaha சேம் இன்ஜின் சேம் டெல்டா பாக்ஸ்ல வரும்போது ஓகே தான். பட் காம்படிட்டர்ஸ் வந்து பெட்டரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா நமக்கு அதர் பிராண்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் என்ன எல்லாமே தெரியும். நிறைய பேருக்கு வந்து Yamahaவோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, இதோட சர்வீஸ் இன்டர்வல் எப்படி, எவ்வளோ காஸ்ட் ஆகுது,
இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிங்கன்னா மக்களுக்கு இன்னுமே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பிரதர் 4 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் 3500 கிலோமீட்டர்ஸ் ஒருக்கா பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு 3500. ஆமாம், அதுவுமே இன்ஜின் ஆயிலோட பிரேக் அது. ஓகே. இதுக்கு இடையில வண்டி நமக்கு ஃபீல் ஆகுது, நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு நான் இன்ன வரைக்கும் வந்ததில்லை. இன்ஜின் ஆயிலோட பிரேக்காக தான் போனது. ஓகே. மேபி நான் இன்னும் நல்லா ரஃபாக ஓட்டி பார்த்தா தான் எனக்கு தெரிய வரும். ஆனால் வண்டி நம்ம அப்படி ஓட்டினாலுமே ஆல்ரெடி 14000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், அங்கே போயிட்டு இங்கே போயிட்டுன்றீங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேன்ல பிரதர், இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன், மதுரை டு பாண்டிச்சேரி, அங்கே சுற்றுனது வந்தது. இதுவே எனக்கு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டின வண்டியை அடுத்த டெய்லி யூசேஜ் போகிறப்ப நாங்கள் போயிட்டு வந்த ஃபீலே இல்லையே, ஸ்மூத்தாக ஓடுது. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நிறைய மக்கள் சொன்ன கருத்தை வச்சு கேட்குறேன். ஸோ பாடி வெயிட் கம்மியாக இருக்குது பைக்கில். ஆமாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஹைவேஸில் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரூஸ் பண்ணுறோம்னா காற்று நம்மளை தள்ளுது. அது கண்டிப்பாக இருக்குது பிரதர் அப்படின்றாங்க. அது ஒன்று இருக்குது. நான் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போனதுலாம் எனக்கு தெரியல போல். நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஓப்பன் ஹைவேல நல்லா போகிறப்ப காற்று அடிச்சிச்சாலோ இல்லை வேறு வண்டி பாஸ் பண்ணாலோ ஒரு மாதிரி ஓரமாக தள்ளுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் நல்லா வெயிட்டாக இருக்கிறேன், எனக்கு ஃபீல் ஆகலை என்னன்னு தெரில. ஓகே. ஆனால் சொல்லி கேள்விப்பட்டப்போ நான் ஃபீல் பண்ணல. பட் அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே. ஏன்னா மற்ற யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க, சர்வீஸ்கில் மீட் பண்ணுவோம்ல, அங்கே மீட் பண்ணுறப்போ அவங்க போய் பேசுகிறப்போ சொல்லியிருக்காங்க. அது ஒன்று இருக்குது பிரதர். சரிங்க ப்ரோ. தென் இப்போ எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். ஸோ இப்போ ஒரு கேம் என்னன்னா, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நான் ஒரு 6 கேள்வி கேட்பேன். அந்த 6 கேள்விக்கு நீங்கள் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்குறீங்கன்றதை வச்சு இந்த பைக் எவ்வளோ ஸ்டார் வாங்குது அப்படின்றது தான் இந்த கேமு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த பைக்கோட மைலேஜுக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 5 ஸ்டாருக்கு நான் ஒரு 4.2 கொடுக்கலாம். நல்ல இந்த பைக்கு காம்படிட்டர் வேறு யாரும் இவ்வளோ மைலேஜ் கொடுக்க மாட்டாங்க. நானாக தான் 5 கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக. நான் அதுக்குன்னு ஃபுல்லாக கொடுத்துட முடியாது. ஏன்னா சரி, நான் கொஞ்சம் சிட்டி இது போகிறப்ப ட்ராப் ஆகுது, பின்னாடி ஆள் உட்காந்து ட்ராப் ஆகுதுன்றக்காக தான். ரைடிங் கம்ஃபர்ட் நான் 4.5 கொடுப்பேன். ஓகே. என்னதான் நல்ல பொசிஷனாக இருந்தாலும் நான் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டுறேன். 210 போகிறப்ப கொஞ்சம் ஓகே நிமிருவோம், இறங்கி நிமிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே. இந்த பைக்கில் இருக்க ஃபீச்சர்ஸுக்கு வந்து நான் 4 கொடுப்பேன் பிரதர். சேஃப்டி, இந்த பைக் வந்து உங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆகுதா? சேஃபாக ஃபீல் ஆகுது. பொதுவாக வந்து நம்ம ரோட்ஸில் பார்க்குறோம், விபத்து நடக்குதுன்னா R15 எப்படி கிராஷ் ஆகும், அதே பிளாட்ஃபார்மில் பில்ட் ஆன XSR. ஸோ அதே மாதிரி தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இதில் கொஞ்சம் சேஃப்டி இருக்கிற மாதிரி? சேஃப்டிக்கு வந்து ஒரு 4.9 கொடுப்பேன் பிரதர். ஏன் அவ்வளோ கொடுக்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் எந்த XSR ஆக்சிடென்ட் நான் நியூஸ்லேயும் பார்க்கல, நானும் ஆக்சிடென்ட் ஆகலை. ஒரு ரீசெண்டாக சொல்கிறேன், ஒரு நாய் குறுக்க வந்தப்போ டக்குன்னு பிரேக் பிடிச்சேன் அப்படின்னா ஏபிஎஸ் வந்து விட்டு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு நின்றுச்சு வண்டி. ஓகே. 70ல் வாரேன், டக்குன்னு நின்றுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் தான். ஆமாம், ஸ்கிட் ஆகாமல் நம்மளை பிடிச்சிக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் ஒரே ஸ்பீடில் சுற்ற வைக்கிறதா. நான் ஃப்ரண்ட் பிரேக்கும் ரியர் பிரேக்கும் சேர்ந்தாப்புல நான் காம்பி பிரேக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு நின்றுச்சு. ஓகே. இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல நானும் விழுந்து பின்னாடி ஒரு வண்டிக்காரனை ஏற்றி நாய் மேலே ஏற்றி ஒன்று நாயா நானா இல்லை 2மா அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் அந்த சம்பவம் வந்ததில்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ஃப்ரீ சர்வீஸ், ஒன்று பெய்ட் சர்வீஸ். அப்படி வரும்போது நான் 4 கொடுப்பேன். ஓகே. பெய்ட் சர்வீஸில் வந்து உங்களுக்கு லேபர் சார்ஜ் ஆட் ஆகும். கண்டிப்பாக ஆட் ஆகும். அது எவ்வளோ ஆட் ஆகும்? லேபர் சார்ஜ் வந்து நமக்கு ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு ஒரு லேபர் வச்சுருக்காங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றுறதுக்கு ஒரு லேபர் வச்சுருக்காங்க, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு லேபர் வச்சுருக்காங்க, செயினை கழுவி லூப் பண்ணுறதுக்கு லேபர் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேபர் சார்ஜ்ன்ற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு லேபர் என்னால் முடிவு பண்ண முடியல. அவங்க அந்த ஜாப் கார்டு போடுவாங்கல்ல, போட்டு கடைசியாக வரும்போது ஃப்ரீ சர்வீஸில் ஒரு 1010 ரூபா வருது, லேபரோடு வரும்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு 2100 கிட்ட வந்துடும். 2000 வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு அரௌண்ட் 4 கொடுக்குறீங்க. ஆமாம். 1,80,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு 155cc இன்ஜினுக்காக. கண்டிப்பாக. இஸ் திஸ் வேல்யூ ஃபார் மணி? கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான் அப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? அதுக்கு நான் ஒரு 4.5 கொடுப்பேன். 4.5. நீங்கள் கொடுத்த ரேட்டிங்கில் உங்கள் பைக் வந்து 4.35, அதாவது 4.3 வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக 4க்கு மேலே இருந்தாலே அது நல்ல கேட்டகரியாக தான் நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் கொடுத்த ரேட்டிங்கில் 4.3 வந்திருக்கு, விச் இஸ் குட் பைக் எங்களுக்கு. கண்டிப்பாக யூசர் ரிவ்யூவில் நானுமே பிரதர் ஒரு 100 கிலோமீட்டரோ 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கொடுக்கல. 14,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. அது இதை பார்த்தீங்கன்னா A to Z
உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு நீங்கள் எங்களுக்காக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ரிவ்யூ வந்து எக்ஸ்எஸ்ஆர் வாங்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் யாராச்சும் எக்ஸ்எஸ்ஆர் ஓனர் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரோஸ் என்ன கான்சென்ட்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசாக வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் யாராச்சும் எக்ஸ்எஸ்ஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையுமே எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்காக ரிவ்யூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ 14,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. இந்த இடத்துல வந்து பிரதர் ஒரு பைக் நம்ம ஓன் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம், ஸ்டில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து தான் சர்வீஸ் பார்க்குறோம். ஓகே, அது ஒரு நல்ல இடமா நீங்கள் எப்பயும் முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரர் ஒரு ஆள்னா அவன் தான் அது சர்வீஸ்க்கும் பண்ணுறான். அது நீங்கள் ஒரு நல்ல இடமா கொடுத்துக்கோங்க. விச் இஸ் டீலர்ஷிப்பாகவும் இருக்கலாம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்காகவும் இருக்கலாம். அதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டர் உங்கள் பைக்கை உங்கள் லாங் லைஃபாக கொண்டு வரதுக்கு. இதை நான் நிறைய பேர்ட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா இது கன்வே ஆகும்ன்றக்காக நான் இங்கே சொல்கிறேன். இந்த Yamahaவோட XSR 155 யூசர் ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் எப்பயுமே பைக் ரைடு பண்ணும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், கியர்ஸ் என்ஷோர் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பை.